அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோன்னாக்கா 10th இங்கிலீஷ் சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணால் சென்டம் மார்க் வரைக்கும் வாங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு தான் பார்க்குறோம். பாருங்கள், இங்கே ஒரு மாடல் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே 1 மார்க் மட்டும் எழுதுங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கொஷின் ஆர்டர் மாற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டராக எழுத ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் விட்டு லைனு, அதே போல் ஆப்ஷனுக்கு தனியாக ஒரு லைன் போட்டிருக்கு. இதில் இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுதுங்க, அடுத்தடுத்து எல்லாமே எழுதுங்க. அதே போல் அடுத்த பேஜில் முடிஞ்சால் அந்த 4 கொஷின் ரிமைனிங் இருக்கிற அந்த 4 1 மார்க்கு. சரிங்களா? ஸோ 14 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேஜில் கவர் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மார்க், மொத்தம் நமக்கு 3 2 மார்க் கொஷின் கொடுப்பாங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ். அந்த 3 2 மார்க்கையும் ஒரு பேஜில் வர மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ரிசியேஷன் கொஷின் ஆன்சர். நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா போயம் அப்ரிசியேஷன் கொஷின் 2 மார்க் கொஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மொத்தம் 4 செட்டு கொடுத்துட்டு அதில் எனி 3 எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எனி 3ல் இந்த கொஷினை ஒரு பேஜில் கவர் ஆகிற மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜில் கிராமர் கொஸ்டின் நமக்கு மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி 3 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த 3 சூஸ் பண்ணுறீங்களோ அந்த 3 கரெக்டாக எழுதுங்க. அதே போல் இந்த பேஜ்லேயே நீங்கள் ரோடு மேப்பையும் எழுதிட முடியும். சரிங்களா? ஸோ கிராமர் கொஸ்டின், ரோடு மேப் எல்லாம் ஒரு பேஜில் கவர மாதிரி எழுதுங்க. அடுத்த பேஜில் நம்ம ப்ரோஸ் பேராகிராஃப் கொஸ்டின் எழுத போகிறோம். மொத்தம் நம்ம 2 பேராகிராஃப் கொஸ்டின் ரைட் பண்ண போகிறோம். அந்த 2 பேராகிராஃப் கொஸ்டின் நீங்கள் எந்த கையில் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, எந்த பேராகிராஃப் எழுதினாலும் அந்த பேராகிராஃபுடைய ஹெட்டிங் கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. அதே போல் முடிஞ்சால் ஆத்தர் நேம் இருந்தால் ஆத்தர் நேம், போயட் நேம் அவங்களும் எழுதுங்க. ஸ்னாப்ஷாட் போட்டு அழகாக எழுதுங்க. ஸோ 2 பேஜா 3 பேஜா 4 பேஜாங்கிற மேட்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க தான் மேட்ரு. சரிங்களா? இப்போ இவங்க பார்த்தா ஒரு 4-5 பக்கம் எழுதியிருப்பாங்க. சப்போஸ் முடிஞ்சால் இது மாதிரி டிராயிங் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான டிராயிங் போட முடிஞ்சால் டிராயிங் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் கொஸ்டின், இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற லெசன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேராகிராஃப். இதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா பொயட்ரி காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? அதாவது நமக்கு ஃபிகர் ஸ்பீச் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது ஒன்றும். அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டின், போயம் பேராகிராஃப் கொஸ்டின். அதெல்லாம் நம்ம ரெண்டுமே பேராகிராஃப் கொஸ்டினோட சூஸ் பண்ண முடியும். அதனால் டைம் சேவ் பண்ணும் பொருட்டு இந்த ஃபிகர் ஸ்பீச் கொஸ்டின் எழுதுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டைம் சேவ் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 5 கொஸ்டின் 5 மார்க் வர மாதிரி நீட்டாக எழுதியிருக்காங்க. அடுத்து போயம் பேராகிராஃப், லைஃப் போயம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேராகிராஃப் பாருங்க. அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் சப்ளிமெண்ட்லேருந்து கொஸ்டின் நம்பர் 38 37 ரீஅரேஞ்ச் சென்டென்ஸும் 38 காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வரும். ஸோ அந்த 38th கொஸ்டின் பாருங்கள், மொத்தம் 5 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுகிறப்ப அந்த ஒரு ஆன்சர் எழுதிட்டு ஒரு லைன் விடுங்க. அப்போ தான் இந்த கொஸ்டின் முடிஞ்சதா இல்லையாங்கிறது கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ 5 கொஸ்டின் ஈவனாக கேப் விட்டு 5 கொஸ்டின் எழுதிருங்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஏரியா, மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்து நமக்கு எனி 4 கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டே பார்த்தா 39 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இப்போ இது பார்த்தா மாடர்ன் கார் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதால கார் மூமெண்ட் போட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக போட வேண்டியது என்னென்னாக்கா, கண்டிப்பாக பார்டரு ஹெட்டிங் இது இருக்கணும், பிக்சர் இருக்கணும், ஸ்லோகன் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், மற்ற ஆஃபர்ஸ் கொஷினில் கொடுத்துருக்க எந்த ஒரு ஆஃபரும் மிஸ் பண்ணாமல் எழுதணும். இல்லை ஈஸியாக 5 மார்க் வாங்குறதுக்கான ரோமன் தான் இது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்னால் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நம்ம புக் பேக் லெட்டர் மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ரைட்டிங். இப்போ டு மும்பை அண்ட் கோவா அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க ரீசெண்ட் டெஸ்ட்டில். ஸோ அந்த கொஷின் ரைட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அடுத்து சம்மரி ரைட்டிங் எழுதுறப்ப ரஃப் காப்பி அதை ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு மறக்காமல் ஹெட்டிங் எழுதணும் கேபிட்டல் லெட்டரில். அதை லெஃப்ட் டு ரைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அதே போல் அடுத்த பேஜில் ஃபேர் காப்பின்னு எழுதிட்டு அங்கேயும் ஹெட்டிங் போடணும். தென் அதுக்கான பேசேஜ் எழுதிடணும். சரிங்களா? கீழே இந்த அப்ஸ்ட்ராக்ட் தேவையா தேவையில்லையாங்கிறத தாண்டி கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் யுவர் ஃபேர் காப்பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டுங்க. அடுத்து மெமரி போம் பொறுத்த வரைக்கும் அடித்தளத்தெல்லாம் தப்பு இல்லாமல் தெளிவாக அழகாக எழுதுங்க. ஹெட்டிங் மறக்காமல் போடுங்க. போமோட ஹெட்டிங் என்னென்னு எழுதுங்க. போயிட்டோட நேம் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். இப்போ இங்கே சிக்ஜாக் நம்ம செகண்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்ஜாக் கொடுக்குறப்ப ஸ்னாப்ஷாட் போட்டிருக்காங்க. இதில் என்ன அடிஷனல் ஆட் பண்ணலாம்னாக்கா கேரக்டர்ஸ். ஏன்னா சப்ளிமெண்ட் எல்லாமே நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் இருக்கிறப்ப இன்னும் நம்ம அந்த ஸ்டோரி நல்லா டீப்பாக புரிஞ்சிருக்கோங்கிறத நம்ம பேப்பர் வேல்யூ பண்ணுற ஸ்டாஃபுக்கு புரிய வைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக 47th கொஸ்டின் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் மொத்தம் 4 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்தோம். இதில் நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க் ஏரியா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சப்போஸ் ரொம்ப கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கூட 1 மார்க் ஏரியாவில் ட்விஸ்ட் வைப்பாங்க. அடுத்து கிராமர் ஏரியாவில் ட்விஸ்ட் வைப்பாங்க. அடுத்து வேறு என்ன 5 மார்க் கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ்,
இல்லை இப்போ நோட்டீஸ்லாம் பார்த்தா கொடுக்காம புதுசாக இமெயில் ரைட்டிங், டிராஃப்ட் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங் கொடுக்கலாம். லெட்டர் ரைட்டிங் க்ரியேட்டிவாக கேட்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், போஸ்டர் மேக்கிங் கொடுக்கலாம், பேம்ப்ளெட் மேக்கிங் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அதே போல் சம்மரி ரைட்டிங் எழுதுறப்ப கொஷின் நல்லா கவனித்து எழுதுங்க. சம்மரி ரைட்டிங் கேட்டிருக்காங்களா, நோட்ஸ் கேட்டிருக்காங்களா? எதர் நோட்ஸ் ஆர் சம்மரினா பிரச்சனை இல்லை. ரைட் த சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங்னா கம்பல்சரி சம்மரி தான் எழுதணும். ரைட் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் கேட்டால் கம்பல்சரி நோட்ஸ் தான் எழுதணும். ஸோ இதெல்லாம் கவனமாக வச்சுட்டு கொஸ்டின் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கொஸ்டின் நம்ம ஒரு 90 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அதே சமயம் சென்டம் ஸ்கோரர் இருந்திருக்கீங்க அப்படின்னாக்கா சென்டம் மார்க் எடுப்பதற்கு சின்ன சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.